மகளை விட உங்களுக்கு வேறு நடிகை முக்கியம். விஜயுடைய மகன் பழிவாங்கியே தீருவேன், பல செய்திகளை நான் ஊடகவியலாளருக்கு நான் சந்திக்க போகிறேன் என்று அந்த இளைஞனை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போது அந்த குடும்பம் திணறுகிறது. 400 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் சங்கீதா தரப்பு 1000 கோடி ரூபாய் எதிர்பார்த்தால் நான் நீதிமன்றத்தில் உங்களை நான் அம்பலப்படுத்தாமல் விட மாட்டேன். எங்களோட பல ஆதாரங்கள் இருக்கிறது. தாவேகாவை காட்டி எங்களிடம் மிரட்டுவது இதெல்லாம் தெரிந்த பிறகு கண்டிப்பாக விஜய் அந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது ஒரு கனவாக போய்விடுமோ என்கின்ற அச்சம் இப்போ விஜய்க்கு வந்திருக்கிறது. தேமுதிகவும் விசிகாவும் ஒன்றா கூட கம்மியாக கொடுத்தா பேசாம அண்ணன் திரும்ப கட்சியவே கலைச்சிடலாம். 1/2% 3% ஒரே அளவீடுனா நான் 3 முதல் 4% இருக்கு செய்திகள் இருக்கிற ஓட்டு அப்படி கொத்து கொத்தாக திமுகவுக்கு விழு. இந்த முறை விழுக காரணம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். இந்த கூட்டணி இந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் கடைசியாக அது திமுக கூட்டணிக்குள்ளே தான் வரும் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. கடைசி நேரம் வரைக்குமே 41 தொகுதி வேண்டும் 40 தொகுதி வேணும் கேட்டுட்டு இருந்தது. இது விருப்பம் இல்லாத கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சோடேக்கர் சொல்கிறார். விருப்பமில்லை ஆனால் தியாகம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் வெளியே சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லை, திடீர் மனமாற்றம் அல்ல. இது ஆரம்பத்தில் இருந்த இந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடியவர் சோனியா காந்தி தான். சோனியா இந்த கூட்டணியை உடைப்பதற்கோ பிரிப்பதற்கோ கடுகண வேணும் அவர் விரும்பவில்லை. இதுல எந்த தேவை, எந்த அதாவது சீட்டு பேரமா நோட்டு பேரமா? கேரளா தேர்தலுக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை எதிர்பார்க்கிறார்கள். கர்நாடகா பணம் கொடுக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம், தெலுங்கானா பணம் கொடுக்கிறது கேரளா தேர்தலுக்கு. கேசி வேணுகோபால் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் தமிழக முதலமைச்சர் கொடுக்க மறுக்கிறார். இதுதான் இப்போ காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான கொள்கை சண்டை. இது கொள்கை சண்டை அல்ல, கொள்ளை சண்டை. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது பிடபிள்யூ ஹைவேஸ், டாஸ்மார்க் போன்ற வளம் கொளிக்கும் துறைகளில் ஏதாவது ஒரு துறைகளை கொடுத்தால் நாங்கள் கேரளாவுக்கான நிதியை, தமிழ்நாட்டுக்கான நிதியை நாங்கள் சரி செய்து கொள்வோம். இதுதான் டிமாண்ட். மாணிக் தாகூர், கேசி வேணுகோபால், சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தியிடம் நீங்கள் தேர்தலுக்கு பணம் தேவை, அதை திமுக பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், ஆகையால் எங்களுக்கு சிறிது பணத்தை பெறுவதற்கு 500 கோடியோ 1000 கோடியோ தேர்தலுக்கு பெறுவதற்கு தொகுதிக்கு இன்னைக்கு 5 கோடி 10 கோடி சாதாரணமாக செலவு. இல்லை, 28+1 அப்படின்னு சொல்லி உடன்பாடு ஆகியிருக்கு. இந்த 28+1ங்கிறது இது காங்கிரஸ் தன் நினைச்சது சாதிச்சிருச்சுன்னு பார்க்கலாமா, இல்லை திமுக உங்களை வழிக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற இது ரெண்டுல எந்த கோணம் வெற்றி பெற்றிருக்குன்னு பார்க்குறீங்க? திமுக தான் இதில் வெற்றி பெற்றது. நீங்கள் பாசி நேற்று காலையில் முதலமைச்சரை சந்திக்க போகிற பொழுது கூட்டணி உறுதியாயிடுச்சு. சோனியா நேரடியாக நீங்கள் போய் ஸ்டாலினை சந்தித்து இந்த கூட்டணியை முடிவு செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பாசி தயார். 14 சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ காங்கிரஸ் நிலுவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசி செல்வ பெருந்தகை தலைமையில் போவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த 14 தொகுதி மீண்டும் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த 14 தொகுதிகளில் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது உளவுத்துறை தகவல். நாங்கள் ரிப்போர்ட்டை வச்சுக்கோங்க. இப்படி பல கட்ட நெருக்கல், கூட்டல், கழித்தல், பெருக்கல்,
இதற்கு நடுவில் குறைந்து ஒரு 500 கோடி எங்களுக்கு தேர்தல் நிதி கேரளாவுக்கு. கர்நாடகா கொடுக்கிறது, காங்கிரஸ் கொடுக்கிறது, தெலுங்கானா 500 கோடி கொடுக்கிறது. நீங்கள் ஒரு 500 கோடியாவது கொடுங்கள். இந்த பேரம் தான் ராகுலை திமுகவிடம் ஒரு நெருக்கடியை கொடுக்க வைப்பதற்கு ராகுல் அனுமதி அளிக்கிறார். சசிகாந்த் செந்திலுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் போன்றவர்களுக்கு அனுமதி அளித்தது ராகுல் காந்தி தான். இப்போ மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்லுகிற பொழுது இந்த இந்த பேரத்தை காங்கிரஸ் உடைய மேல்மட்டம், அதாவது ராகுலோ சோனியாவோ அனுமதிக்காமல் இவர்களால் இப்படி பேச முடியாது. கூட்டணியை உடைக்க முடியாது, கூட்டணியை பிரிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், அவர் ஒரு 80 வயசு தலைவர் ஒருவர், தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவர், அவர் பேர் வேண்டாம், நெருக்கடி கொடுக்க வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், இது மேலே சொல்லாமல் இவர்களை இப்படி பேச முடியாது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை குறைந்த 500 கோடி ரூபாய்க்கு தான் நடந்தது. இந்த 500 கோடி ரூபாய் கடைசி வரைக்கும் திமுக கொடுக்க மறுத்தது. காரணம், நீங்க இதை மென்மையாக கேட்டு மேலிடத்திலிருந்து வாங்கியிருக்கலாம், ஆனால் கூட்டணி உடைப்பதாக தாவேகாவை காட்டி எங்களிடம் மிரட்டுவது, நாங்கள் அடிபணிவது திமுகவினுடைய தனித்தன்மையை இழந்துவிடும். ஆகையால் தான் கட்சி வரை நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு நீங்கள் கண்டிப்பாக போக முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற முடியாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட வெற்றி பெற முடியாது. இத மேலிடத்துக்கு சொல்லுங்கள், மேலிடத்துக்கு தெரியும். ஆகையால் எங்களை உங்களுக்கு வேறு நாதி இல்லை. இதெல்லாம் தெரிந்த பிறகு இப்ப திமுக தொண்டர் காங்கிரஸுக்கு வாக்களிப்பானா என்றால் அதுவும் சந்தேகம்தான். இப்படி பலகட்ட போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் மிரட்டல், இதெல்லாம் சசிகாந்த் செந்திலும் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பருப்புக்கள் திமுக தண்ணியில் வேகவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த விஷயம் வந்தோடனே இன்றைக்கு மக்களவை, அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான நபர்கள்லாம் தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ திமுக சார்பாக கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், அதே போல் திருச்சி சிவா, தேமுதிக சார்பாக சுதீஷ், இப்படியெல்லாம் வந்திருக்குது. இப்போ இதில் திமுக சார்பாக திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, திருச்சி சிவா கொடுக்குறாங்க, அது சரி. இப்போது திமுகவில் உழைச்சி எவ்வளோ பேர் இருக்கும்போது கான்ஸ்டன்டின் ரவீந்திரனுக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் கொடுப்பது சரியா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. இவர் வந்து தேமுதிகலே வந்தவர், உழைச்சவங்களை தவிர இந்த மாதிரி இடையில வந்தவங்களுக்கு தான் திமுகவில் மரியாதை இருக்கு அப்படிங்கிற அதிருப்தி திமுகவினருக்கு மத்தியிலே வந்திருக்குது. இது நியாயம் தானே இந்த கோவம்? கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுகவிலிருந்து தேமுதிகவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் எப்பவுமே அதான் திமுக ஸ்டைல். நாம் தமிழர்லேருந்து ராஜீவ்காந்தியை எடுத்தாங்க. இப்படி அப்போ தேமுதிகவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் தொலைக்காட்சியிலும் சரி, மற்ற ஊடக செயல்கள், ஐடி விங், பார் ரூம், இதில் திமுக தலைமை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உழைத்தார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். அப்போ திமுக இன்னும் தெரியாமலோ புரியாமலோ அறியாமலோ புது நபர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெலாம் கொடுத்துட மாட்டாங்க. இருப்பதில் விசுவாசமாக இப்போ சேகர் பாபு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை பூரா வெற்றி பெறுவதற்கான வேலையை சேகர் பாபு கொடுத்தாச்சு. அதே போல ஏவா வேலு அதிமுக வேலு விட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி வன்னியர் பெல்ட்டில் 25 சட்டமன்ற உறுப்பினர் எப்படியாவது கொடுக்கணும். அப்போ சேகர் பாபு 25, ஏவா வேலு 25, செந்தில் பாலாஜி அதிமுக வந்தவர் தான், அவர்கிட்ட 20. அப்போ 100 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களையும் அவர்களுக்கான பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இந்த சக்திகள், நோட்டுகள், இதெல்லாமே 75 சீட்டுகள். நேரு, மூர்த்தி இவர்கள்ட்ட ஒரு 50. அப்போ திமுகவே அதிமுகவிலிருந்து வந்தவர்களை நம்பித்தான் இருக்கு. காரணம், திமுகவில் இருப்பவர்களை மிக வேகமாக வேலை செய்யக்கூடியவர்களா இப்போ பாரு, சேகர் பாபு எப்படி இருக்காரு,
471 நாள் சிறையில் போட்ட செந்தில் பாலாஜி ஆக்டிவா இருக்காரு. ஏவா வேலு இப்போ தேமுதிகவை தூக்கி கொண்டு வந்ததில் அவர் பெரும் பங்கு. இப்படி திமுகவுக்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். வகையில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேமுதிகவிலிருந்து அதிகமாக வந்து இடத்த பிடிச்சிருக்காரு. நாம் தமிழர்ந்து வந்த ராஜீவ் காந்தி ஆக்டிவா இருக்கார். இதெல்லாம் யார் உழைக்கிறார்களோ அவர்களை திமுக தலைமை கண்டுபிடிச்சு தான் பதவி கொடுக்கிறது. சரிங்க. இப்போ இன்னொன்று என்ன, இப்போ காங்கிரஸுடைய உடன்பாடுகள் வந்துருச்சு, இன்னும் சில கட்சிகளோட உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்கெல்லாம் பார்க்குறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னைய வரைக்கும் எத்தனை தொகுதி கேட்டிருக்காங்க, எத்தனை தொகுதி திமுக தரணும், இந்த தகவல் எதுவுமே வெளியே வராமல் இருக்குது. இப்போ விசிகாக்கு எவ்வளோ தொகுதிகள் திமுக தரதாக சொல்லப்பட்டிருக்குது, விசிகாவுடைய நிலைப்பாடு தான் என்னங்கய்யா? இல்லை, இப்போ விசிக்கு இப்போ பழைய தொகுதி 6 தொகுதி கொடுத்தாங்க. இப்போ டபுள் டிஜிட்டல் கேட்குறாரு. டபுள் டிஜிட்டல் 10 கேட்குறாரு. 8 கொடுத்து வீரமணி நடுவில் சமரசம் செய்தால் திருமா ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை திமுக இருக்கு. எந்த காலத்திலையும் திருமா வெளியே போக மாட்டாரு. திருமாவை கட்டுப்படுத்துகிற அம்சம் வீரமணி சொன்னால் திருமா கேட்டுக்கொள்வார். அப்போ 6க்கு பதிலாக இன்னும் 2 கொடுத்து 8 கொடுத்து திருமாவை சமரசம் செய்து விடலாம். எந்த சூழ்நிலையும் சமரசம் செய்து போன முறை அப்படித்தான் நடந்தது. அதனால திமுக விசிகாவை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. ஆனால் விசிகாவினுடைய வாக்கு விஜய்க்கு போகும். இது 100% உறுதி. திமுக பெரிய வாக்கு சதவீதம் சரிய போகிறது. இது தேமுதிக வாக்கே இல்லாத தேமுதிகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்சபா சுதீஷ் நாடாளுமன்றத்துக்கு போகிறார். விடுதலை சிறுத்தைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. நான் 3 முதல் 4% இருக்கு செய்திகள் இருக்கிற ஓட்டு அப்படி கொத்து கொத்தாக திமுகவுக்கு விழுகும். இந்த முறை விழுகாது. காரணம், தேமுதிகவும் விசிகாவும் ஒன்றா என்ற ஒரு பெரிய விமர்சனம் கண்டிப்பா வரும். 2 பேருக்கும் ஒரே நிலையில் தான் சீட்டு கொடுக்குறாங்களா, இல்லை தேமுதிக விட கம்மியாக தான் வருமா விசிகாக்கு சீட்டு? இல்லை, தேமுதிக கூட கம்மியாக கொடுத்தா பேசாம ஆனால் திரும்ப கட்சியவே கலைச்சிடலாம். கட்சியே தேவையில்லை. 0.5%க்கும் 3%க்கும் ஒரே அளவீடுனா இந்த விசிக கட்சியே தேவையில்லை. இந்த உழைப்பு தியாகமே தேவையில்லை. அதனால இவர்களுக்கு 6 அவர்களுக்கு 8 இதுதான் நடக்கும். அதை வீரமணி தலையிட்டு அதை முடித்து வைத்து விடுவார். அதனால விசிக வெளியே போவதற்கு வழி இல்லை. விசிகாவுடைய இப்போ 4 நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சமரசம் செய்து வைத்து விடுவார்கள். அதனால விசிகாவை பொறுத்தவரை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு வேறு நாதி இல்லை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்திருந்தாரு. இப்போ காங்கிரஸ் கூட்டணியும் விஜய்க்கு வரல. இப்போ தனித்து போட்டியிடுற இடத்த நோக்கி நேற்று தஞ்சாவூர் கூட்டத்தில் அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் இனி அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும்? நீங்கள் அதிமுக சீமானை பர்ச்சேஸ் செய்தது இப்போ 11, 16, 16, 21, 21, 15 ஆண்டுகளில் அதிமுக எதை சொல்கிறதோ அதைத்தான் நாம் தமிழர் செய்து கொண்டிருந்தது. இப்போ அந்த நிலையை தாவேகாவை அதிமுக கையில் எடுத்துக்கொண்டது. தாவேகாவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா தாவேகா சார்பாக எடப்பாடி மகனோடு நேரடியாக பேசுகிறார். அதிமுக பலவீனமான தொகுதிகளில் நாம் தமிழர் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதற்காக என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக அதிமுக இருக்கிறது. இதை தாண்டி இந்த தேர்தலுக்குள் சங்காவை விஜய் நிரந்தரமாக ஏறக்குறை இப்போ 400 கோடி ரூபாய் மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்து விடுவதாக விஜய் தரப்பில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம், ஊடகங்களை சந்திக்க வேண்டாம், இப்படியான ஒரு கட்டுப்பாடை சங்கீதாவுடைய தகப்பனாருக்கு சந்திரசேகருடைய மனைவி விஜயுடைய தாய் சோபாவும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ சஞ்சய் விஜயுடைய மகன் பழிவாங்கிய தீருவேன் ஜெகதீஷ் பழனிசாமியை, அதே போல புஷி ஆனந்தை பழி வாங்கிய தீருவேன், முருகதாஸை பழி வாங்கிய தீருவேன்
என்ற நிலையில் அந்த இளைஞன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் பல செய்திகளை நான் ஊடகவியலாளருக்கு நான் சந்திக்க போகிறேன் என்று அந்த இளைஞனை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போது அந்த குடும்பம் திணறுகிறது. என்னுடைய தாய் தந்தை பிரிவுக்கு யார் காரணமானவர்கள் என்பதை நான் ஊடகவியலாளர்களை சந்தித்து உண்மையை சொல்லி அவர்களுடைய முகத்திரையை கிழிக்காமல் விடமாட்டேன் என்று அந்த இளைஞன் இப்போ 2 முறை ஜெகதீஷ் பழனிசாமி தாக்கப்பட்டிருக்கிறான். அந்த இளைஞன் விஜயுடைய மகன் சஞ்சயால் தாக்கப்பட்டிருக்கிறான் ஜெகதீஷ் பழனிசாமி. இப்போ நீதிமன்றம் விஜய்க்கு சம்மன் அனுப்பி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேராக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. விஜய் வந்து எடப்பாடியை பர்ச்சேஸ் செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, இப்போ அதிமுக பலவீனமாக இருக்கிற பகுதிகளில் விஜயுடைய வாக்கு வங்கி எப்படி சீமான் கடந்த காலத்தில் அதிமுகவுக்கு பக்கபலமாக இருந்தாரோ அதே போல விஜய் அதிமுகவுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா மூலம் ஒரு பேச்சுவார்த்தை நேரடியாக தொடர்கிறது. தேர்தல் செலவை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நாம் தமிழருக்கு கடந்த காலத்தில் எடப்பாடி பார்த்து கொண்டதை போல, அதாவது வேலுமணி கூட்டணி, வேலுமணி உடன்படிக்கை என்று அதை சொல்லலாம். வேலுமணி தான் சீமானுக்கு தேவையான நிதி உதவிகளை இதுவரை செய்து கொண்டிருந்தார். சீமான் அதிமுகவை பலம் கொண்டு அடிக்க மாட்டார், பேசவே மாட்டார். திமுகவை மட்டும்தான் பலம் கொண்ட அளவுக்கு மோதுவார். அப்போ அவர் பேசவே மாட்டார். இப்போ அதற்கு பின்னணியில் ஒரு ரகசிய உடன்படிக்கை, ஏதோ ஒரு பெட்டி அரசியல் தான், வேற கொள்கை அரசியல் அல்ல. இப்ப அதே எடப்பாடி திமுகவை எதிர்கொள்வதற்கு விஜய் தூதராக ஆதவ் அர்ஜுனா, எடப்பாடி நல்ல நெருங்கின பழக்கம். ஆதவ் அர்ஜுனா அதிமுக வருவதற்கு முயற்சித்த பொழுது எடப்பாடியோடு நேரடியாக தொடர்பில் இருந்தார். ஐபிஎ முனுசாமி, சிவி சண்முக, வேலுமணி போன்றவர்கள் தான் அதை கெடுத்தார்கள். இருந்தாலும் இப்போ அதே நட்பு தொடர்கிறது. எடப்பாடி மகன் மிதுனும் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக பலவீனமாக இருக்கிற பகுதிகளில் தாவேக்கா உதவி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு நாங்கள் ஒரு என்ன கைமாறு வேண்டும் செய்கிறோம், ஆட்சிக்கு வந்த பிறகும் செய்கிறோம், ஆட்சிக்கு முன்பும் செய்கிறோம். இப்படியான ஒரு உடன்படிக்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு நடுவில் விஜய் தன்னுடைய மனைவி நீதிமன்ற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 400 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் சங்கீதா தரப்பு 1000 கோடி ரூபாய் எதிர்பார்ப்பு. இதுவரை அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அத்தனையும் மகனுக்கும் மகளுக்கும் வந்துவிட வேண்டும். இதுதான் சங்கீதாவுடைய டிமாண்ட். மகளை விட உங்களுக்கு வேறு நடிகை முக்கியம் என்றால் நான் நீதிமன்றத்தில் உங்களை நான் அம்பலப்படுத்தாமல் விட மாட்டேன். எங்கள்ட பல ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் திரிஷாவை தாண்டி பல நடிகைகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய பல ஆதாரங்கள் இருக்கிறது. கையங்களவுமாக நான் உங்களை பிடித்திருக்கிறேன். இதெல்லாம் புதுவெளி சொன்னால் தேர்தலிலே மிகப்பெரிய பின்னடைவை, தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டி வரும். அதனால் தேர்தலுக்கு முன்பு 2 வாரிசுகளுக்கும், மகனுக்கும் மகளுக்கும், திவ்யா சாஷா நீங்கள் லண்டனில் சங்கருடைய தாயார் தகப்பனாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார். சஞ்சய் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அப்பாவும் பனையூர் பண்ணை வீட்டிலும் இல்லை, பட்டினப்பாக்கம் பண்ணை வீட்டிலும் இல்லை, பொட்டிவாக்கம் பண்ணை வீட்டிலும் இல்லை, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறார். மகனை கூட அனுமதிக்காத தந்தையை அம்பலப்படுத்தியே தீருவேன், பழி வாங்கியே தீருவேன். அவர் ஒரு ஆக இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விஷயம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த பக்கம் அரசியலில் அதிமுகவோடு கூட்டணி, குடும்பத்தில் சங்கீதா தரப்போடு ஒரு சுமூக உடன்படிக்கை கூடிய விரைவில் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டது. இது கண்டிப்பாக விஜய் அந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது ஒரு கனவாக போய்விடுமோ என்கின்ற அச்சம் இப்போ விஜய்க்கு வந்திருக்கிறது. அதன் விளைவாக அவர் அதிமுகவோடு உடன்பாடு கொள்வதும் தன்னுடைய குடும்பத்தை சுமூகமாக தீர்த்து வைப்பது, இரண்டிலும் அவர் முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கிறார். இதனுடைய விளைவு நீதிமன்றத்தில் வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டால் குடும்பம் சுமூகமாக ஏதோ ஒரு பெரிய தொகை கோடிகளிலே அது முடிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவை எதிர்க்காமல் திமுகவை வலிமையாக எதிர்க்கிற ஒரு சூழல் செய்தால் அதிமுக ரகசியமாக உடன்படிக்கை முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டும் தான் இப்போ விஜய்க்கு தலைமீது இருக்கிற பிரச்சனை. இதை சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கான முயற்சியிலும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்.
சரிங்க. ரொம்ப விரிவான விஷயங்கள பதிவு செஞ்சிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.